ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டோட ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ அதுக்குன்னு இது மாடலாக எடுத்துக்கோங்க, இதே வரும்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கிட்டு வாங்க. இப்போ உட்காந்து படித்தா கூட முடிச்சிடலாம். 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் எப்படி வந்துடும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணலாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 மார்க் புக் பேக் 10 வந்துடும். ஒரு 4 ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொன்னல, நூல்வழி நுழையும் முன் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டனாலே போதும். அண்டு நம்ம குருவினாக்கு வருவோம். குருவினா பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா பாருங்கள், மதினா நகரமாக அது கேட்டிருக்காங்க. எதிரில் ஆய்க்குருவிகள் அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் எல்லாம் ஈஸி தான், ஃபஸ்ட் இயர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்யுளில் பார்த்திங்கன்னா ஊவேசா அது கேட்டிருக்காங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட அது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது மட்டும் படித்தாலும் போதும். இதில் 3 இது 2 எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பயிற்சியில் 7 எழுதணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா புணர்ச்சி பகுப்பு உறுப்பிலக்கணம் எழுதணும். அதில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பிறந்தோர் நம்ம கொடுத்து அறிவினை கொடுத்தது இதெல்லாம் நம்ம கொடுத்தது தான். ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், என்னெல்லாம் படிக்கணும் அதை மட்டும் படித்தா போதும். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக மாற்றுக, இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதை விட இம்பார்ட்டன்ட் மயங்கோலி சொற்கள், அது பார்த்துக்கோங்க. வல்லிமிகு எட்டும் நீக்கியும் எழுதுக பார்த்துக்கோங்க. கலவை தொடராக மாற்றுக, இது நான் பேஜ் நம்பராக கொடுத்துருக்கேன். நிறுத்தற் குறியீடு லாஸ்ட் இயரில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு கோடிட்டிடம் கேட்டிருக்காங்க. ஊமை உருவகம் வேறுபடுத்தி, இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இலக்கணம் தெரிஞ்சுக்கொள்ள அதுக்கு தான் படிக்க சொன்னேன். ஸோ 7 எழுதணுன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சிறுவினா பார்த்திங்கன்னா இடம் சுட்டி பொருளுக்கு எதாக இருந்தாலும் விட்டுறாதீங்க, அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வாய்க்காலின் சிறப்புகள் அதுவும் ஈஸி தான். தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடு அதுவும் ஈஸி தான். தமிழ் நெடுங்கணக்கு சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் அதுவும் ஈஸி தான். கலை சொல்லாக அகராதிக்கும் உள்ள வேறுபாடு அதுவும் ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 இயரில் நீங்கள் எல்லா சிறுவினாவும் படிச்சிங்கன்னா, அப்படி தான் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இயரில் எல்லா சிறுவினாவும் படிச்சிங்கன்னா 2 எழுதிடலாம். அடுத்தது அணி பிரிது முதல் அணி ஊமை அணி ரெண்டுமே நம்ம சொன்ன அணி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பழமொழி வந்திருக்கு. பழமொழி சொல்கிறதுக்கு தான் இருக்கும். நமக்கு எப்படின்னா இந்த பழமொழி என்ன பண்ணணும்னா, பழமொழி வந்துச்சுன்னா இதுக்கு ஏற்ற கதை எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த பழமொழியோட டெஃபினிஷன் எழுதணும். அதுக்கப்புறம் கதை எழுதணும். கதை எழுதி ஒரு நீதி நீங்களாக ஒரு மாறல் எழுதுங்க, அவ்வளோதான். நயம்பாடுதல் 3 நயம் எழுதுங்க. மையக்கருத்து எழுதி 3 நயம் எழுதுங்க. முடிவு எழுதுங்க. அதுக்கப்புறம் இதுவும் புக் பேக் தான், இது பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தது கோடையில் செலுத்த வள்ளும் திருக்குறள் ஒன்று வந்துடும் நாளைக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, செய்யலை. உரைநடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நம்ம சொன்னது தான் வந்திருக்குது. ஸோ இதுவுமே நம்ம சொன்னது தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து நர்த்தகி நடராஜன் வந்திருக்கு. பயப்படாதீங்க, நர்த்தகி நடராஜனும் இம்பார்ட்டன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் வாடிவாசல், யானை டாக்டர், சிம்பொனி தமிழர் இது படிச்சிங்கனாலே வந்துடும். ஃபஸ்ட்டு 3 இயல் இப்போ தைரியமாக இருங்க. ஏன்னா இது அதுக்காகவே எடுக்கப்பட்ட கொஸ்டின், முன்னாடி எடுத்த கொஸ்டின், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது புறநானூறு பாடல் வந்திருக்கு. செய்யணும் முடியல் குரல் வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன பாடல் வரும்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பாடலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணும். ஒருவேளை படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் குரல் எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா குரல் 8 தான் இருக்கும். ஸோ அது படிச்சிருங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் மினிட் கொஸ்டின் லாஸ்ட் டே நைட்டுன்னு போட்டுக்கலாம், அதை உட்காந்து படிங்க. ஸோ நல்ல மார்க்கே எடுத்துடலாம். 85 மேலே எடுத்துடலாம். எழுத்து பிள்ளை எல்லாமே எழுதுங்க, 85 மேலே எடுக்கலாம். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.